நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் விவகாரத்தில் ஜெயக்குமாரின் செல்போன் கான்டாக்ட் லிஸ்டில் உள்ள அனைவரிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆறுமுக நயினார் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ஆறுமுக நயினார், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரணமடைந்து இன்றுடன் 10 நாட்கள் ஆகிறது. இந்த சூழ்நிலையில் அவரது மரணம் குறித்து விசாரிப்பதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர், சிசிடிவி கேமராக்கள், அதைத் தொடர்ந்து அவர் பேசின தொலைபேசி பேச்சுக்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவருடைய தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என இது தவிர பத்திரிகையாளர்கள் உண்டு. அதுல யாரெல்லாம் அந்த அவருடைய தொடர்புல பத்திரிகையாளர்கள் இருக்காங்களோ எல்லாத்தையும் போன் போட்டு அவங்க கடைசி அவங்ககிட்ட என்ன பேசினாங்க, எத்தனாம் தேதி பேசினாங்க, அதுல ஏதாவது தகவல் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அடிப்படையில அனைவரிடம் தொடர்பு கொண்டு தனித்தனியே 10 தனிப்படை அதிகாரிகளும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே நேரிலையும் பேசுறாங்க, தொலைபேசியிலும் பேசுறாங்க. அதன் மூலமா இந்த கொலைக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.